மக்கள் நாணயமற்றவர்களாக போவதற்கு சில காரணங்களை ஈவே ராமசாமி சொல்கிறார். சொன்ன காரணங்கள் சரியா, அந்த விஷயத்தில் அவர் தன் வரை சரியாக இருந்தாரா அல்லது வழக்கம் போல் முட்டாள்தனமாக முரண்பட்டாரா என இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமி சொன்னது. நாணயமான மக்கள் தோன்றுவதும் நாணயமற்ற மக்கள் தோன்றுவதும் பெரும்பாலும் சுற்றுச்சார்பினாலும் தங்களுக்கு ஏற்படும் அமைப்பினாலும் மேல் அதிகாரிகளால் மந்திரிகளால் நடத்தப்படுவதினாலுமே ஆகும். இதன்படி சிபாரிசோ மன்னிப்போ சுயவகுப்புச் சலுகையோ மக்கள் சமூகத்தில் இடம் பெற்றிருப்பது ஒழிக்கப்பட வேண்டாமா? விடுதலை 15 டிசம்பர் 24. சரியாக சொன்னார் ஈவே ராமசாமி என்பதா அல்லது இதிலாவது மாபெரும் முரண்பாட்டுக்காரரான ஈவே ராமசாமி முரண்படாமல் இருக்க வேண்டுமே என கவலைப்படுவதா? ஈவே ராமசாமி கூறுவதென்ன? நாணயமான மக்கள் தோன்றுவதும் நாணயமற்ற மக்கள் தோன்றுவதும் சிபாரிசு மன்னிப்பு சுயசாதி சலுகை போன்ற குறுக்குவழிகளில் பெறக்கூடிய உரிமைகளினால் என்கிறார். உண்மை தான் திறமை தவிர்த்தோ அல்லது திறமை இல்லாமலோ பெறக்கூடிய எது ஒன்றும் நாணயக்கேட்டைத்தான் உருவாக்கும். ஆனால் அதைச் சொல்லுகிற ஈவே ராமசாமியே அதை கடைப்பிடிக்காத ஆசாமியாக இருந்த காரணத்தால் நாணயமற்ற மக்கள் தோன்ற அவரும் ஒரு காரணமாகி போனார் என்பது தானே உண்மை. நாணயமற்ற மக்கள் தோன்ற ஈவே ராமசாமி குறிப்பிடும் காரணங்களில் மிக கேடானது என சிபாரிசினை முதலில் சொல்லலாம். சிபாரிசு என்பதுவும் கூட நாணயமற்ற மக்கள் தோன்ற காரணம் என்ற ஈவே ராமசாமியே சிபாரிசு செய்திருக்கிறார் என்பதை பார்த்தோமேயானால் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத ஆசாமி ஈவே ராமசாமி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஓர் ஒப்பற்ற தலைமை என்பது பல நேரங்களில் நெருப்பின் மீது தான் நின்று கொண்டிருக்கிறது என்கிற தலைப்பில் 26 ஜூன் 20 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியது. தனிப்பட்ட உரையாடலில் ஐயா. பெரியார் ஒருமுறை சொல்லி இருக்கிறார். நீதிக்கட்சி ஆட்சியின்போது பல பேர் சிபாரிசுக்கு வருவார்கள். 10 பதவிகள் இருந்தால் ஒருவருக்குத்தான் நாம் சிபாரிசு செய்ய முடியும். இந்த வார்த்தையை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைமைக்கு இதுபோன்ற சங்கடங்கள் உண்டு. ஒரு பதவிக்கு பல பேர் சிபாரிசு கேட்கிறார்கள். ஒருவருக்கு தான் சிபாரிசு செய்ய முடியும். அப்படி ஒருவருக்கு சிபாரிசு செய்யும்பொழுது 9 பேர் எதிரியாகி விடுகிறார்கள். ஆனால் அதைவிட மிக முக்கியம் என்னவென்றால் சிபாரிசு பெற்ற அந்த ஒருவனாவது உறுதியாக இவர்தான் சிபாரிசு செய்ததனால் கிடைத்தது என்பதில் உறுதியாக இருக்கிறாரா என்றால் எனக்கு எத்தனையோ தகுதி இருந்தது. அதனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது என்று சொல்வார். 9 எதிரிகளையும் ஒரு சந்தேகத்திற்குரிய நண்பரையும் நாம் பெறுகிறோம். For every one appointment, we create 9 enemies and 1 doubtful friend. இந்த அனுபவம் தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்த காரணத்தினால்தான் சிபாரிசு தொல்லை என்ற தலைப்பில் சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் உடல்நலிவுற்று இருந்த நேரத்தில் அறிக்கை வெளியிட்டார். இதுபோன்று சொல்லிக் கொண்டே போகலாம் என்றார் கி. வீரமணி. சிபாரிசு பெற்ற அந்த ஒருவனாவது உறுதியாக இவர் சிபாரிசு செய்ததனால் கிடைத்தது என்பதில் உறுதியாக இருக்கிறாரா என்றால் எனக்கு எத்தனையோ தகுதி இருந்தது. அதனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது என்று சொல்வார். என்று ஈவே ராமசாமி மற்றும் கி. வீரமணி அங்கலாய்ப்பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் உள்ளதா? திறமையே இல்லாத ஒருவன் சிபாரிசால் வேலையை பெறும்போது தான் அவன் சிபாரிசு செய்தவனுக்கு நன்றியுணர்ச்சியுடன் இருப்பான். சரியாக சொல்வதானால் சிபாரிசு செய்தவனுக்கு விசுவாசத்துடன் கொத்தடிமையாக இருந்து பிறர் விஷயத்தில் நாணயக்குறைவுடன் நடப்பான். உண்மையில் நம் நாட்டின் நிலை என்ன
எவ்வளவு தான் திறமை இருந்தாலும். இங்கே சிபாரிசு என்கிற கண்றாவியையும் எவனிடமாவது பெற வேண்டி உள்ளதே என்கிற காரணத்தால் வேண்டா வெறுப்பாய் சிபாரிசையும் எடுத்து போக வேண்டி உள்ளது. அத்தகைய வெட்கக்கேடான சூழலை கண்டிக்க ஈ.வே. ராமசாமி நினைக்கவில்லை. ஈ.வே. ராமசாமியே சிபாரிசு செய்தாலும். ஒருவன் அடிமுட்டாளாய் இருந்தால் அவனை வேலைக்கு வைத்துக் கொள்வார்களா? சிபாரிசு கடிதத்தோடு ஒருவனுக்கு திறமையும் தேவை. அதை சிபாரிசு செய்கிற ஒவ்வொருவனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நான் சிபாரிசு செய்தேன். ஆனாலும் அவன் நன்றி உணர்ச்சியுடன் இல்லை. என்று சொல்வதெல்லாம் அகம்பாவத்தின் வெளிப்பாடு. ஈ.வே. ராமசாமி காலத்தில் தொடங்கியது கி. வீரமணி காலத்திலும் குறையாத அகம்பாவமாய் உள்ளது. ஈ.வே. ராமசாமியும் யாருக்கு சிபாரிசு செய்வார். சுயவகுப்புக்காரனுக்கு தானே. ஆக நாணயப்பற்ற மக்களை சிபாரிசு. சுயவகுப்பு சலுகை என ஈ.வே. ராமசாமியே உருவாக்கவில்லையா? அதாவது நாணயக்குறைவை தோற்றுவிக்கவில்லையா? ஈ.வே. ராமசாமி ஒரு சிபாரிசால். தனக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் நண்பர்கள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய. சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய. இந்த சிபாரிசால் அங்கே நேர்மையாக எந்த சிபாரிசுக்கும் வழியோ. வாய்ப்போ இல்லாமல் இவனைவிட அதிக திறமை கொண்டவன். தான் செய்கிற சிபாரிசால் வேலை வாய்ப்பை இழப்பானே எனக் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லையே. தானும் நாணயமற்ற மக்கள் தோன்ற சிபாரிசும் ஒரு காரணம் என்று செப்பினோமே. இப்போது நாமே சிபாரிசு பற்றி பேசலாமா என யோசிக்கவில்லை. இது அவரது பகுத்தறிவில் விழுந்த மிக பெரிய துவாரம் அல்லவா? நிச்சயம் சிபாரிசு செய்வதன் மூலம். இன்னொருவனின் வாய்ப்பை ஏதோ ஒரு விதத்தில் பறிப்பதற்கு நாம் காரணமாகிறோமே. முதலில் ஒருவன் சிபாரிசு என்று சென்றால். சிபாரிசை தவறென்று சொன்ன ஈ.வே. ராமசாமி இதை தானே பகுத்தறிவோடு சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஈ.வே. ராமசாமி அவ்வித அறிவோடு சிந்தித்து பார்த்தவராக தெரியவில்லையே. நன்றியோடு இருக்கிறான். நன்றி இல்லாமல் இருக்கிறான் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். சிபாரிசு செய்வது சரியா என்பதே முதல் கேள்வி. ஒரு வேளை சிபாரிசு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால். சிபாரிசு கடிதம் தந்துவிட்ட அடுத்த கணமே அந்த செயலை மறந்துவிட வேண்டும். அப்போது மக்களிடம் நாணயம் இருக்கும். வளரும். சிபாரிசு பெற்று வேலைக்கு போனவர். நம் பெயரைக் கெடுக்காமல் வேலை செய்தால் போதுமானது என்பதை மாத்திரம் நினைவில் கொண்டிருந்தால். நாணயமற்ற மக்கள் ஏன் தோன்ற போகிறார்கள். இவர்கள் நம் பெயரைக் கெடுக்காமல் இவன் வேலை செய்வானா என நினைக்கவில்லை. ஈ.வே. ராமசாமியாகட்டும் கி. வீரமணியாகட்டும் நன்றி பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். நன்றியை இங்கே எப்படி காட்டுவது? இவர்களால் உயர்பதவி அடைந்தவர்கள். உதாரணத்திற்கு ஒரு காவல்துறையை சேர்ந்தவர். இவர்கள் சுட்டிக்காட்டினால். சுட்டிக்காட்டும் நபரை மறு பேச்சில்லாமல் தூக்கி உள்ளே வைக்கும் செயலை செய்தால் தான். நன்றி என நினைக்கிறார்களா? ஆக அது அறிவு நாணயமற்ற பிரதிபலனில்வையா? ஈ.வே. ராமசாமியும் தான் செய்த சிபாரிசு மூலம் நாணமற்ற பேர்வழிகளை தானே உருவாக்கி இருக்கிறார். நாணயக்குறைவுக்கு எதுவெல்லாம் காரணம் என பட்டியலிட்டுவிட்டு. அதே நாணயக்குறைவுக்கு தூண்டி இருக்கிறார் என சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆக இந்த சிபாரிசு விஷயத்திலும். மக்களின் நாணயக்குறைவை பற்றி பேசிய விஷயத்திலும். ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவில் மிக பெரிய துவாரம் விழுந்துள்ளது என்பது தானே உண்மை.